ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான அண்ட் சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் வந்துட்டு பாசிப்பருப்பு இருந்துச்சு. சரி, இதை வச்சு நம்ம ஏதாவது வெண்பொங்கல் செய்வோம், அதுக்கப்புறம் வந்துட்டு பாயாசம் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கப்பில் மெஷரிங் கப்பில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு நம்ம எடுத்துருக்கிற பாசிப்பருப்பை வந்து போட்டு கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து பாயாசம் அப்படின்னு வச்சோம்னாலே வந்து இந்த ஜவ்வரிசி பாயாசம், சேமியா பாயாசம் இந்த மாதிரி தான் வைப்போம். இந்த பாசிப்பருப்பு பாயாசமெல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போனால் மட்டும்தான் வந்துட்டு செய்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது கூடவே வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இது 2யும் சேர்த்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்தளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துகிட்டு அப்படியே ஒரு குக்கரில் போட்டுட்டு ஒரு 2 டைம் அலசிட்டு முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு விசில் போட்டு விட்டுடலாம். இதை வந்து 1 கப் நம்ம எடுத்தோம்னா கூட இதில் வந்துட்டு நமக்கு ஒரு 10 பேர்த்து பக்கம் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நிறைய வரும் நமக்கு பாயாசம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் இதில் ஊற்றிட்டு அப்படியே வந்துட்டு குக்கர் விசில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 4-5 விசில் வந்தால் போதும். இந்தளவுக்கு நமக்கு ரொம்ப குழையவே வந்து அது வெந்துடும். உங்களுக்கு ஓரளவுக்கு பருப்பு வந்து முழுசாக இருக்கணும்னா ஒரு 2-3 விசில் விட்டால் போதும். நான் இன்றைக்கி ஒரு 4-5 விசில் விட்டங்காட்டி பருப்பு நல்லா குழையவே வந்து நமக்கு வெந்து கிடச்சிருச்சு. நல்லா கரண்டி வச்சு கலக்கிட்டால் போதும். நம்ம எந்த கப்பில் வந்துட்டு நம்ம பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா பாதிக்கு பாதி வந்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஓரளவுக்கு மீடியம் இனிப்பு அப்படிங்காட்டியும் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்குள்ளார வந்துட்டு நம்ம முந்திரி திராட்சை எடுத்து வச்சுட்டு கூடவே வந்துட்டு தேங்காய் கட் பண்ணி வேணாலும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி துருவி வேணாலும் போட்டுக்கலாம். அது ஒரு கொதி வரதுக்குள்ளவே இந்த சைடு வந்து நெய் கொஞ்சம் இன்னொரு பேனில் விட்டுட்டு முந்திரியையும் திராட்சையையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம பாதாம், பிஸ்தா இப்படி எது வேணாலும் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் தேங்காய் வதக்கும் போதே நமக்கு ரொம்ப சூப்பரான ஸ்மெல் வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுக்கலாங்க. தேங்காய் ஓரளவு வதங்கினாலே போதும். இப்போ நல்லா வறுபட்டதுக்கப்புறமா வந்து வச்சுட்டு இந்த சைடு இங்கே வந்து பார்த்தோம்னா பாயாசம் வந்து அப்படியே கொதி வர ஆரம்பிச்சிருக்குது. நமக்கு வந்து வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தாலே போதும். ஏலக்காய் ஒரு 3-4 நல்லா தட்டி போட்டுட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையையும் போட்டுக்கலாங்க. கூடவே இப்போ தேங்காய் வறுத்து வச்சுருக்க இல்லைங்களா நெய்யில், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப சூப்பரான பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம அடிக்கடி வீட்டில் செய்ய மாட்டோம், மறக்காமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.